ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வழியில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற எல்லாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக. நிறைவான தேவ பிரசன்னம் நம்மோடு தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. இந்த மாதாந்திர உபவாச கூட்டத்தின் இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள் உபவாச கூட்டத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரவும், பகல் வேளையில் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, வந்த நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷமாக சொல்லுங்க, பாக்கியவான்கள் நல்ல ஒரு காரியம் தானே. சொல்லுங்க, வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். பாருங்க, இந்த 3 நாட்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை வாழ வைக்கும், நம்மை விடுதலையாக்கும். ஆண்டவர் நம்மோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அந்த வார்த்தையினாலே கர்த்தர் இடைப்படுவார். அல்லேலூயா. 3 நாட்களும் சரியான நாட்கள் நேரத்துக்கு தொடங்கி சரியான இடத்துக்கு முடிக்கப்படும். இந்த நாளிலே, இந்த முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதா? ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறதே ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. பிரசங்க தலைப்பே அதுதான், ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும் காரியங்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரத்தான் விரும்புகிறோம். வளர்ச்சி எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. வளராமல் இருப்பது யாருக்கும் என்ன செய்யாது, பிடிக்காது. ஒரு தாவரத்தை நட்டு வச்சா அது வளரணும்னு விரும்புகிறோம். நெல்லை விதைச்சா அது வளரணும்னு விரும்புகிறோம். பயிர் விதைச்சா அது வளரணும்னு விரும்புகிறோம். தென்னை மரத்தை நட்டு வச்சா அது வளரணும்னு விரும்புகிறோம். அப்போது நட்டு வைப்பது எதுக்காக தான் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள். நட்டு வைப்பது எதற்காக? வளருவதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து நீங்கள் ஆவியில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி. வளர்ச்சி இல்லைன்னா அது யாருக்குமே பிடிக்காது. ஒரு குழந்தை பிறந்து 2 வயசு, 10 வயசு, 18 வயசு வரைக்கும் நடக்காமல் 4 காலில் ஊந்துட்டு இருந்தால் அது யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது. நம்ம வளர்ச்சி விரும்புகிறோம். பிள்ளைகள் பிறக்கும் போதே பேசணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் பேச ஆரம்பித்த பிறகு ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் பேசிச்சின்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகள் பேசுது. அப்படி தானே? பிள்ளைகள் வளருது. அப்படியே ஒவ்வொரு பருவத்தில் வளர்ந்து 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 அந்த வயது வர 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 பிள்ளைகள் அப்படியே முதிர்ச்சியை பார்க்க முடிகிறது. ஆனால் வளராமல் பாதியில் ஸ்டக்கானால் அது எல்லாருக்குமே வேதனை. வளர்ச்சி பாதியில் குறைஞ்சா அது எல்லாருக்குமே வேதனை. பிள்ளைகளாக இருக்கட்டும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஆவியில் வளர வேண்டிய நாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க வேண்டிய நாம் உண்மையிலே வளர்ந்துருக்கிறோமா? உண்மையிலே நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கிறதா? உண்மையாகவே நாம் ஆவியில் வளர்ந்து தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். எது நம்மை வளர விடாமல் தடுக்கிறது? எது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாமல் நம்மை தடுக்கிறது? அப்படிப்பட்ட சில காரியங்களை இன்றைக்கி நான் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 3 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சம்பளத்துக்கு வேலைக்கு சேரும்போது கொடுத்த சம்பளத்திலே 10 வருஷம் இருக்கு, நமக்கு பிரியம் இருக்குமா? இருக்காது. ஏன்? நமக்கு வளர்ச்சி வேணும், அடுத்த கட்ட பெருக்க வேணும். சம்பளம் கூட்டி கொடுக்கலையா, உடனே அடுத்த வேலையை தேடிடுவோம், அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். வளரணும். இப்போ வளர்ச்சி இல்லாத எதுவுமே நமக்கு பிடிப்பது இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புகிறோம். டியூஷனுக்கு போயிட்டு வர பிள்ளைகள் டியூஷனுக்கு போயும் அதே மார்க் வாங்கினா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை. எதுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன்? வளரணும், படிப்பில் வளரணும், ஞானத்தில் வளரணும். பாருங்கள், ஆரோக்கியத்தில் நமக்கு எவ்வளோதான் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சுகமே ஆகலைன்னா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. வளரணும், ஆரோக்கியத்தில் வளரணும். அப்போ எல்லா கட்டத்திலும் வளர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. சொல்லுங்கள். நம்முடைய வயதிற்கு ஏற்ப நம்ம வளர்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். பாருங்கள், தென்னை மரம் நட்டு வைக்கிறோம்,
அந்த குறிப்பிட்ட வயசில் அந்த வருஷத்தில் தென்னைமரம் வளர வேண்டிய விதத்தில் வளரனா நமக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள். இல்லை இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? வருத்தம் நமக்கு வளர்ச்சி இல்லைன்னா அப்போ ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பார்க்கும்போது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இருக்கிறதா என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் பார்க்கும்போது அந்த வளர்ச்சி இல்லைன்னா நமக்கு நாம் எப்படி துக்கப்படுறோமோ அதுபோல் கர்த்தரும் துக்கப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களே? எப்படி நாம் விதைச்ச நெல் வளரன்னா நமக்கு எவ்வளோ துக்கம் வேதனை இருக்குதோ ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து துக்கப்படுகிறார். நாம் நட்டு வைத்த மரம் எப்படி வளராமல் இருக்கும்போது நமக்கு வேதனை உண்டாகிறதோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் அதே நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் 15 வருஷமாக கர்த்தரை தேடுறேன், 8 வருஷமாக கர்த்தரை தேடுறேன், 4 வருஷமாக கர்த்தரை தேடுறேன், 30 வருஷமாக கர்த்தரை தேடுறேன், இல்லை நான் பிறந்திருந்தே ஆண்டவரை தேடுறேன். நல்லது, நம்முடைய இந்த ஆண்டுகள் பழக்கங்கள் நல்லது. இந்த ஆண்டு பழக்கங்களுக்கு ஏற்றாற் போல நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயர்ந்திருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிற வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு தோட்டக்காரனை குறித்து இயேசு ஒரு ஊமை சொல்லும்போது இப்படி சொல்றார். ஒரு தோட்டக்காரன் மரத்தை நட்டு வைக்கிறான். அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், பாருங்கள், 3 வருஷமாக பார்க்குறேன், இதில் கனியே இல்லை, இதை வெட்டி போடு, இது இடத்தையும் அடைக்குது, ஒரு நிலத்தையும் கெடுக்குது, இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது தோட்டக்காரன் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இந்த 1 வருஷம் பொறுங்க எஜமானனே, நான் கொத்தி எரு போடுறேன், உரம் போடுறேன், அது முளைச்சி கனி கொடுத்தாலும் நல்லது, கனி கொடுக்காட்டா வெட்டி போடலாங்கிறார். பாருங்கள், வளர்ந்தாலும் கனி கொடுக்கணும், முதல்ல வளரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வளர்ச்சி நமக்கு மிக 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 முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறோம், பொருளாதார வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுறோம், அதுபோல் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும், ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும். அப்போ எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறது அல்லது வளர்ச்சியை தடுக்கிறது? வளர்ச்சியை தடுக்கிற காரியங்களை வேகமாக ஒரு சில காரியத்தை ரொம்ப டீப்பாலாம் நான் போகலை, மேலோட்டமாக இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு சில காரியங்களை வேகமாக உங்கள் மத்தியில் வைத்து எது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது கெடுக்கிறது அதை மாற்றிட்டு நம்ம முன்னேற ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆண்டவர் பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுவார், அவர் மகிமைப்படுவார், அவர் பிரியப்படுவார், அதனாலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது? ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிற காரியங்களில் முதல் காரியம் தான். வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிற காரியங்கள் எது? நம்பர் 1, ஆவிக்குரிய உணவாகிய வசனத்தை தவிர்ப்பது. எழுதுறவங்க இருந்தால் எழுதி கொள்ளுங்க. ஆவிக்குரிய உணவாகிய அந்த ஆவிக்குரிய உணவை தவிர்ப்பது அல்லது வசனத்தை தவிர்ப்பது. வசனத்தை வாழ்க்கையில் தவிர்ப்பது இருக்குது பாருங்க, அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிறது, அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் அழகா இப்படி சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சையாக இருக்கணுமா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையாக இருக்கும்போது, வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக பண்ணுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பாருங்கள், எப்படி ஒரு குழந்தை வளர்வதற்கு பால் தேவையோ சாப்பாடு தேவையோ அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வசனம் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, வசனம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. சொல்லுங்க, வார்த்தை இல்லாமல் வளர்ச்சி இல்லை. வார்த்தை இல்லாமல் வளர முடியாது. வார்த்தை நம்மை வளர பண்ணுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் ரொம்ப முக்கியம்.
ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிற தடுக்கிற காரியத்தில் வசனத்தை தவிர்க்கிறோம் பாருங்க, அது மிக 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 மோசமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையை நேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வார்த்தையை கேட்கணும். சொல்லுங்கள், வார்த்தையை கேட்கணும். எப்போ கேட்கணும்? பிரசங்கம் பண்ணும்போது கேட்கணும். வேதவசனத்தை படிக்கும்போது கவனம் அங்கேருந்து கேட்கணும். நிறைய நேரங்களில் பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தை கேட்குறதே கிடையாது. ஆரம்ப நேரத்தில் அப்படியே கரெக்டாக மைண்டில் போகும், அப்புறம் பாதியில் மைண்டு எங்கேயாவது போய் எதையுமே கவனிக்காமல் வார்த்தையை விட்டுறது. வார்த்தையை தவிர்ப்பது என்பது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது. வசனத்துக்கு வேதம் எப்படி சொல்கிறது? வேதத்தை கேளாமல் தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானதுங்கிறார். வேத வசனத்தை கேட்காம, பிரசங்கத்தை கேட்காம, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்காம, அதை கேட்காம நான் ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஜெபிக்கிற ஆளு, நான் ஜெப வீரன், ஜெப வீராங்கனை அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவங்க ஜெபம் எனக்கு அருவருப்பாக இருக்குங்கிறார். அப்போ வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் பிரசங்கிக்கப்படும் போது வசனத்தை கேட்கணும். அல்லையா சொல்லுங்க. 2 பேர் சேர்ந்து புரணி பேசும்போது கவனம் செதறுமா? போர் அடிக்குமா? கொட்டாய் வருமா? கால் வலிக்குமா? தூக்கம் வருமா? சொல்லுங்க. அப்போ அதை விட ஆண்டவருடைய வார்த்தை கீழே போயிருச்சா? அதை விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? நாம் வளரணும் அப்படின்னா வசனம் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு அப்போ தான் தூக்கத்தை கொண்டு வருவான். பாஸ்டருக்கு நல்ல தாலாட்டு பாடுற மாதிரி பிரசங்கம் பண்ணுறார். நீ தூங்குமா, நீ தூங்கு, நீ தூங்குப்பா, நீ தூங்கு அப்படின்னு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதான் ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பார். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். தூங்கினா என்ன விதைக்கப்படுமா? களை. அப்படி தான் தோட்டத்தில் தூங்கிட்டான், பாதுகாக்க முடியல, களையை விதைச்சிட்டு போயாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? வாழ்க்கையில் களைகள் விதைக்கப்பட்டதுனால தான் நாம் வளர முடியல, களைகள் வளருது. அல்லேலூயா. களை எடுக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய வேலையே நம்ம ஊரில் இருக்குது. ஆமாம் தானே? எங்கே போறிய? களை வெட்ட போகிறோம், களையே வெட்ட போகிறோம். அந்த செடியோடு இருக்கிற, தாவரத்தோடு இருக்கிற, பயிர்களோடு வளர்ந்துருக்கிற களையை வெட்டுறதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவையில்லாத களைகளை வளர விடாதபடிக்கு வார்த்தையை கவனிக்கணும். வார்த்தையை பக்கத்தில் போய் சொல்லுங்கள், வார்த்தையை முதல்ல கவனிக்கணும். ஆமாம், எவ்வளோ கொட்டாய் வந்தாலும் பரவாயில்ல, கவனிக்கணும். தூக்கம் வந்தால் எந்திரிச்சுன்னாலும் பிரசங்கத்தை கேட்டுருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தூக்கம் வந்தால் என்ன செய்யுங்க? எந்திரிச்சு நில்லுங்க. நான் யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. தூக்கம் வருதா? இல்லை எந்திரிச்சு நிற்க முடியல, இன்னும் தூக்கம் வருதா? நீங்கள் பின்னால் அப்படியே அந்த இதில் அந்த சந்தில் நடந்துக்கிட்டே கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நடந்து இறங்கி வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? கேட்கணும். வார்த்தையை முதல்ல கேட்கணும். கேட்டால் தான் வளர்ச்சி. 2 வார்த்தையை வாசிக்கணும். இது 2மே பாருங்கள். வசனத்தை கேட்கும்போது தூக்கம் வரும், வசனத்தை வாசிக்கும் போது என்ன வரும்? தூக்கம் வரும். எத்தனை பேருக்கு வசனம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது? எனக்கு வாசிக்க தெரியாத பாசன்னு சொன்னால் பரவாயில்ல, இருக்கட்டும். மற்றவர்கள் வாசிக்க தெரிஞ்சவங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? சிலர்லாம் பாருங்கள், ஜோசியம் பார்த்த மாதிரி தினம் அந்த கால்ற ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். நான் இன்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசிட்டார். பைபிள் வாசிச்சாச்சு. ஒரு வசனம் படித்த உடனே என்னாச்சு? பைபிள் வாசிச்சாச்சு. அது ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் வாட்ஸ்அப்பில் வரும் பாருங்க வசனம். அந்த வசனத்தை படித்தோன்னே ஆஹா, இன்னைக்கு என்ன படித்தாச்சு? பைபிள் படித்தாச்சு. ஒரு வசனத்தை வாசித்த உடனே முழு பைபிளையும் படித்த திருப்தி. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? வசனம் போடும்போது அவங்க ஏதாவது வசனம் போட்டிருப்பாங்க. யூதாசு 4 கொண்டு செத்தான் அப்படின்னு வருது, வசனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? எந்த வசனத்தை எடுத்துக்கிறோம்? நமக்கு எது சாதகமாக இருக்கோ அதை மட்டும் தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற எடுத்துக்கிறோமே தவிர நமக்கு சாதகம் இல்லாத எதையும் நம்ம எடுத்துக்கொள்வதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும். படிக்க தெரிஞ்சவங்க வசனத்தை வாசிக்கணும், தினம் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறத வழக்கமாக்கணும். வாழ்க்கையில் கண்ணை மூடுறதுக்கு முன்னால் நான் 50 முறை நான் பைபிளை வாசிச்சு அப்படி சொல்லணும். எத்தனை முறை? அது 50 சொல்கிறதுக்கே நமக்கு வாய் வரல பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். முயற்சி திருவனை ஆக்கும் அப்படி சொல்கிறோம்ல. வாசிக்கணும் ஐயா, பைபிளை வாசிக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்குது எதிரிமா? பைபிளை தொடாமல் இருக்கிறதான், வேதத்தை தொடாமல் இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்குது, தடுக்குது. ஏன் வளர முடியல? வார்த்தை கிடையாது.
ஏன் வளர முடியல? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கிடையாது. ஏன் வளர முடியல? சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தை நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நாம் வாசிக்கிறது இல்லை, அப்புறங்க தெரியுது. ஒரு அல்லிலி சொல்ல மாட்டீங்களே, சத்தமாக அல்லிலி சொல்லுங்களேன். எனக்கு வாசிக்க தெரியாது பாஸ்டர். சந்தோஷம், பரவாயில்ல, தப்பு கிடையாது. வாசிக்க தெரியலையா? மொபைலில் ஆடியோ பைபிள் ஒன்று இருக்குது. ஒருவேளை யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டவுன்லோடு பண்ணி தரேன். ஆடியோ பைபிள் ஒன்று இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் தட்டினீங்கன்னா நீங்கள் பாட்டு உட்காந்துன்னா தனியாக தானாக அது பேசிக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்து. நீங்கள் வசனத்தை கேட்கலாம், அந்த வார்த்தையை அப்படியே கேட்கலாம். அந்த வார்த்தை உள்ளத்தில் கிரியை செய்யும். வார்த்தைகள் உள்ளே போக போகத்தான் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகள் போகும்போது நம்ம ஜெயிக்க முடியும். ஏன் வளர்ச்சி இல்லை? நமக்கு தேவையான போஷாக்கு இல்லை, ஆவிக்குரிய போஷாக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. போஷாக்கு இருக்கு, நம்ம சாப்பிட்றது இல்லை, அதான் பிரச்சனை. அல்லையா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க பார்க்குறவங்களாம், இந்த பாஸ்தமாக கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கக்கூடாதா? ஏன் பாஸ்தா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்ருவீங்களா? நீங்கள் மாத்திரம் இப்படியே போகிறீங்க, பாஸ்தா விழுந்தே இருக்காங்களே. நானா வேண்டானா சொல்கிறேன், தாராளமாக சாப்பிடட்டும், என்னெல்லாமோ செய்ய முடியுமோ கொடுத்தாச்சு. அவங்களுக்கு அதுதான் ஆண்டவர் நியமித்த உடம்பு. சந்தோஷம், அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு அல்லிலி சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நமக்கு நிற்க மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. வலது புறமே இடது புறமே இடம் கொண்டு நான் முயற்சி பண்ணி தடுக்க வேண்டியிருக்கு. அங்கே முயற்சி பண்ணி பெருக பணம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன மேட்டர்னா வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டா நான் நிறைய சாப்பிடுவேன், அவங்க கொஞ்சம் போல் 2 இட்லி 1 தோசை 2 தோசை, மிஞ்சி போனால் 3 தோசை, கொஞ்சம் போல் சாப்பாடு. கறி எடுத்தால் சிக்கன் எடுத்தால் பாதி 88க்கு வந்துடும். அப்புறம் யார் பெருகிட்டு போகிறது? எது எடுத்தாலும் சரி, மட்டன் எடுத்தாலும் சரி 2 பீஸ் தான் அங்கே போகும், மீதி பீஸெல்லாம் இங்கே வந்துடும். அப்போது போஷாக்கு வேணும்னா சாப்பிடணும். சாப்பிட்டா தான் போஷாக்கு இல்லாமல் இல்லை. நமக்கு வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, வார்த்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு பேசுகிறாரு, ஒவ்வொரு கூட்டங்களுக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிறாரு, ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு, ஆழமாக பேசுகிறாரு, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு. எவ்வளவோ காரியத்தை கர்த்தர் நமக்கு பேசிகிட்டே இருக்கிறார். அப்போ போஷாக்குக்கு குறை இல்லை, அதை உட்கொள்ளுகிற நமக்கு தான் குறை. அல்லையா சொல்ல மாட்டிங்களே? ஏன் ஆரோக்கியம் இல்லை, ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா நாம் அந்த வார்த்தையை உட்கொள்வதில்லை, சாப்பிட்றதில்லை, உள்ளே போக மாட்டேங்குது. ஏன் நமக்கு தெரியல, கேட்கறது இல்லை, வாசிக்கிறது இல்லை, உள்ளே போகாதனால தான் வளர்ச்சி இல்லை. அல்லையா சொல்லுங்களேன். அப்போ வளரணுமா? நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையை பிடிச்சிக்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை வாசிக்கணும், பைபிளை படிக்கணும். இந்த வேதாகமம் நமக்கு எவ்வளோ பிரயாசங்களுக்கு விலைக்கரையை செஞ்சு நம்ம கையில் வந்திருக்கு தெரியுமா? இந்த பைபிள் நம்ம கையில் வர்றதுக்கு எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, குடும்பத்தில் இழந்திருக்கிறாங்க, நாடு விட்டு நாடு வந்து மொழிபெயர்க்க உயிரை கொடுத்து செத்துருக்கிறாங்க. இந்த வேதாகமம் கையில் வருவதற்கு எத்தனையோ பேர் உயிர் போயிருக்கு. அது எல்லாம் நமக்கு இன்னைக்கு கையில் தியாகம் பண்ணி கிடைச்ச வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறதே கிடையாது. சில வீடுகளில் பைபிளை பார்த்தா அப்படி புத்தம் புதுசாக இருக்கும், ஒரு பக்கத்துக்கு வராது. ஒரு இடத்துல ஒரு பையன் அப்படித்தாலே, பைபிள் புதுசாக இருக்கடா, பைபிள் என்னைக்காவது வாசிப்பியானு. அண்ணே, பரிசுத்த வேதாகமத்தை அசுத்தம் பண்ணக்கூடாது, அதனால் திறக்கவே மாட்டேன் அப்படின்னா. பரிசுத்த வேதாகமத்தை அசுத்தம் திறந்த என்ன ஆயிருமா? அழுக்காயிருமா? பரிசுத்த வேதாகம் பரிசுத்தமாக இருக்கும், அழுக்காக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆட்களை என்ன செய்யறது? திறக்கிறதே இல்லை, பைபிளை திறக்கிறதே இல்லை. டிவியை என்னைக்காவது ஆன் பண்ணாமல் இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 48 முறை ரிமோட் அமைக்க ஆன் பண்ணுறது. மொபைலை திறக்காமல் இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு 80 முறை மொபைலை தடவி உங்களே இல்லை, பொதுவாக சொல்கிறேன், யார் செய்கிறாங்களோ அவங்கள சொல்கிறேன். அது செய்யாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் பைபிளை திறக்க சொல்லுங்கள், அது புதுசாக, அது கற்று பரிசுத்த வேதாகமம் பரிசுத்தமாகவே இருக்கட்டும், தொட்டு அழுக்காக்கிடக்கூடாது. திறந்தால் ஒரு பக்கத்துக்கு அழுக்காயிட்டுன்னு என்ன செய்ய? பக்கங்கள் ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிரித்தா வரவே மாட்டேங்குது. ஏன்னா திறந்து வருஷம் பல ஆயிட்டு, மாதங்கள் பல ஆயிட்டு. புது பைபிள் வச்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதை திறந்து வாசிக்கணும். நான் பைபிள் வைத்திருக்கிறேன் என்று காண்பிப்பதில் பிரயோஜனம் இல்லை, அதை திறந்து வாசிக்கணும். ஒரு அல்லிலி சொல்லுங்களேன். அந்த திறந்து வாசிக்கும் போது தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும், அந்த வார்த்தை பேசும், அதான் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. அதை வாசிக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, மோசே மூலமாக சட்டங்களை கொடுக்கும்போது சொல்லிட்டே இருக்கிறாரு, அவைகளை வாசி, அவைகளை நேசி, அவைகளை உள்ளத்துக்குள்ள வச்சுக்கோ, பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. பிள்ளைகளுக்கு எப்போ கற்றுக் கொடுக்கணும்? இருக்கும்போது, நடக்கும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது, எல்லா நேரத்திலும் வேதத்தை கற்றுக்கொடு. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை? வார்த்தை இல்லை, அதான் வளர்ச்சி இல்லை.
வார்த்தையை உட்கொள்வதில்லை, வார்த்தை உள்ள போறதில்லை, வாசிக்கிறது இல்லை. அல்லையே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை வாசிக்கணும், பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேளை வாசிக்க தெரியலனா, பக்கத்து வீட்டு படித்த பிள்ளைகள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, வாமா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன், இந்த இதில் 2 அதிகாரத்து பக்கம் வாசி அப்படின்னு சொல்லி வாசித்து கேட்கலாம்ல. சும்மா கூப்பிட்டு வச்சு உங்கள் அம்மா என்ன சோறு பொங்குனா என்ன குழம்பு வச்சா அவளுக்கு வேறு வேலை கிடையாது இல்லையோ, உன அந்த படிக்கிறத சேர்த்தா அப்படின்னு அந்த கதையை பேசுறதுக்கு பதிலாக அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு 4 வசனம் வாசிக்க வேண்டியதானே? அல்லையே சொல்ல மாட்டீங்களே. நமக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு என்ன வேணால் பேச தெரியும், ஆனால் ஒரு வசனம் வாசிக்க நமக்கு தோணாது. கேட்டால் எனக்கு படிக்க தெரியல பாஸ்டர். படிக்க தெரியாது, தவறு கிடையாது. நம்ம அந்த காலத்தில் வாய்ப்பு கிடைக்கல, வசதி கிடைக்கல, படிக்கல, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அதை கேட்பதுக்கு நமக்கு பல வழிகள் இருக்குது. எனக்கு படிக்க தெரியாது, நம்ம பஸ்ஸில் இறமாட்டு நிற்கிறோமா எங்கேயாவது, எனக்கு படிக்க தெரியாது, இது எந்த பஸ் எங்கே போகுது, நம்ம கேட்காம இருக்குமா? தென்காசி போய் நிற்கிறோம், நம்ம ஊருக்கு வர்ற பஸ் எதுவும் தெரில, எனக்கு படிக்க தெரியாது, நான் அப்படியே நிற்பேன், நின்றுட்டே இருப்பீங்களா? கிடையாது, கேட்க மாட்டோம். இது எந்த ஊருக்கு போகுது, இது அச்சம்பூர் வழியாக போகுமா அப்படின்னு கேட்டு ஏறுறோம்ல. போகாது, செங்கோட்டைக்கு போகிறான் அந்த பஸ், செங்கோட்டைக்கு போவான், ஏங்க அச்சம்புதூர் போனேன், ஏமா அடுத்த பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதை கேட்குறோம்ல, கூப்பிட்டு கேட்குறோம்ல. ஏன் அந்த வேத வசனத்தை கூப்பிட்டு யாராவது வாசிக்க வைக்க முடியாது? ஏன் நம்ம வீட்டு பிள்ளைகளை ஏன் வாசிக்க வைக்க முடியாது? ஏன் படித்த பிள்ளைகளை வாசிக்க வச்சு கேட்க முடியாது? ஏன் வளர்ச்சி இல்லை தெரியுமா? நம்ம அதை கேட்கறதே இல்லை, நம்ம அதை பண்ணுறதே இல்லை, அதை செய்கிறதே இல்லை. அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட வளர்ச்சி எதிர்பார்க்கிறார்கள், வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். நாம நட்டு வச்ச ஒன்று வளர நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கு. எத்தனை வருஷமா கர்த்தர் நமக்கு பேசுறாரு, வார்த்தைகள் உள்ள போவே மாட்டேங்குது. கேட்கறது இல்லை, ஒன்று வாசிக்கிறது இல்லை. 3வது ஒன்று இருக்கு, தியானிக்கிறது. சொல்லுங்க சத்தமா, தியானிக்கிறது. 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை தியானம் பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? தியானம் பண்ணணும். சொல்லுங்க பக்கத்து பார்த்து, வசனத்தை தியானம் பண்ணணும், வசனத்தை தியானிக்கணும், அசை போடணும். அல்லேலூயா. இந்த மாடுகள்லாம் பாருங்க, அசை போடுறதை பார்த்துருக்கீங்களா? சாப்பாடை வாயில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் படுத்துக்கிட்டு மெதுவாக வாயை கச்சக்குன்னு அசைக்கும் பார்த்துருக்கீங்களா? இருக்கிறதெல்லாம் எடுத்து திரும்ப அரைச்சி எடுத்து திரும்ப உள்ளே இறக்கும். அசை போடணும், தியானிக்கணும். நம்ம தியானமெல்லாம் வெள்ளிக்கிழமை முடித்த சீரியல், ஐயோ அருவாலை கழுத்தில் வச்சு முடிச்சிட்டானே, வெட்டுவானா வெட்ட மாட்டானா, ஐயோ அந்த பிள்ளை பிழைக்காதா, அந்த குடும்பம் நல்லா இருக்குதா, நாசமாக போனவன் அருவாலெலாம் கழுத்தில் வச்சுருக்கான், வெள்ளிக்கிழமை தொடரும் அப்படின்னு முடிச்சுட்டான். திரும்ப சனி ஞாயிறு சீரியல் கிடையாது, திரும்ப திங்கக்கிழமை தான் சீரியல். திங்கக்கிழமை வரைக்கும் தியானம், 2 நாள் பயங்கர தியானம். வெட்டியிருப்பானா வெட்டியிருக்க மாட்டானா, கொண்டிருக்க மாட்டானா, அவன் வந்திருப்பானோ தடுத்திருப்பானோ, இவன் வந்திருப்பாளோ, அவங்க மாமையார் இவங்க நாத்தனார் அவங்க தடுத்திருப்பாங்களோ, அவங்க மாத்த வந்திருக்க போலீஸ் வந்திருப்பாங்களோ, இப்படி பயங்கர தியானம் 2 நாளைக்கு அப்புறம். திங்கக்கிழமை போட்டால் அடுத்த 1 வாரத்துக்கு அருவா கழுத்தில் தான் இருக்கும், முடிச்சிருக்க மாட்டான். ஆனால் தியானம் பயங்கர தியானமாக இருக்கும். என்ன படுவாவி இப்படி பண்ணிட்டானே, இப்படி பேசிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி கழுத்தில் கொண்டு அருவாளை வச்சுட்டானே, இது எப்போ முடியுமோ முடியாதோ, வெட்டுவானா வெட்டப்பட்டானா. தியானம். இங்கே வசனத்தை வேதத்தை தியானிக்க சொன்னால் இங்கே மனசெல்லாம் சீரியல் தியானம், மனசெல்லாம் பல தியானங்கள் ஓடுது. ஒரு அல்லி சொல்ல மாட்டீங்களே, ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை தெரியுமா? வசனத்தை தியானிக்கல. என்னைக்காவது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கத்தை பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, இது இந்த காரியங்கள் சொன்னார், இது எது என் வாழ்க்கையில் இல்லை, எதை நான் மாற்றணும், எதை நான் சரி பண்ணணும், இதை கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காருன்னா இதை கர்த்தர் செய்யணுமே, அப்போ இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுமே, இப்படிலாம் கர்த்தர் சொன்னார், இதெல்லாம் பேசினார். என்னைக்காவது அசை போட்டிருக்கீங்களா? தியானிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தை என்னைக்காவது ரீவைண்ட் பண்ணி தியானிச்சிருக்கீங்களா? திருப்பி ரீகலெக்ட் பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சிருக்கோமா? ஏன் வளர்ச்சி இல்லை? வார்த்தை இல்லை. வார்த்தை இருக்கு, வார்த்தை நம்மகிட்ட இல்லை. வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை, வார்த்தை கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். வார்த்தை நம்மிடத்தில் இல்லாதபடியினால்தான் வளர்ச்சி நம்மிடத்தில் இல்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கண்டதையும் கழுதையும் தியானிக்கிறதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. அல்லேலூயா. நமக்கு தியானம். தென்காசிக்கு இப்போ போகிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மதுரைக்கு போகிறோம், தென்காசிக்கு போகிறனாலே இப்போவே தியானம். அந்த கடையில் அந்த இடத்துல அதை எடுக்கணும்,
போகிற வழியில் ராஜபாளையத்தை இறங்கி அவங்கள பார்த்துடணும். அங்கேருந்து போகும்போது சிறுவில்லிபுத்தூரில் பால்கோவா மறக்காமல் வாங்கிடணும். டீக்கல்லுப்பட்டி போனால் அழகாக வெள்ளரிக்காய் கொடுப்பான், 4 வெள்ளரிக்காய் வாங்கி நறுக்குன்னு கிடச்சிட்டு திருமங்கலத்தில் இறங்கி பஸ்ஸை பிடிச்சி ஆரப்பாளையம் போகணும். இங்கே தியானம் எங்கே? அடுத்த வாரம் தான் போகிறாங்க, இப்போ போகல. அடுத்த வாரம் போகிற மதுரை ட்ரிப்புக்கு இப்போவே தியானம், பயங்கர தியானம். இதில் கற்பனையிலே வாங்கி சாப்பிட்டே போகிறது. எங்கே? பால்கோவா சாப்பிட்டாச்சு, வெள்ளரிக்காய் சாப்பிட்டாச்சு, திருமங்கலத்தை இறங்கி நாத்தனாரை பார்த்தாச்சு, ராஜபாளையத்தை இறங்கி அண்ணாச்சியை பார்த்தாச்சு, எல்லாம் தியானிச்சு. எங்கே இது நடக்க போகிறது? எப்போ? அடுத்த வாரம். இப்போமே தியானம் தியானம். தப்பு இல்லை, நீங்கள் அப்படி நினைப்பது தப்பு இல்லை. ஆனால் அதை விட அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசின வசனத்தை தியானிக்கணும். இந்த வசனம் என் கூட சொல்லிச்சு, எப்படி கர்த்தர் இன்னைக்கு பேசினாரு, இந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு பேசினாரு, இதில் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறார், ஏன்னா என் வாழ்க்கையில் நான் மாறும்படிக்கு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், நான் உருவாக்கப்படும்படிக்கு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், நான் சரிப்படுத்தப்படும்படிக்கு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார். நான் வசனத்தை வாசிக்கிறேனா, வசனத்தை கேட்குறேனா, கேட்க முடியாட்டாலும் யாராவது வச்சு இந்த வசனம் வாசிச்சு எனக்கு கேட்க வைக்க மாட்டாங்களா, இந்த வசனத்தை படிச்சிட மாட்டேனா, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை தியானிக்க மாட்டேனா, அது இருந்துட்டா வளர்ச்சி வந்துடுங்க. அது இருந்தால் வளர்ச்சி வந்துடும். வளர்ச்சி நமக்கு அத்தனை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, வார்த்தை முக்கியம். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை வாசிக்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை தியானிக்கணும். இது 3 நம்முடைய வாழ்க்கையில் வந்தா வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். ஏன் தெரியுமா? வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். குறிப்பிட்ட சூழ்நிலைகளை நமக்கு கர்த்தர் டக்குன்னு ஞாபகப்படுத்துவார். இந்த சூழ்நிலையா கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறார்ல, அந்த வார்த்தையை பிடித்து நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியா அதில் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் வெற்றி பெற முடியும். ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியா இதில் கர்த்தர் இந்த இப்படி பேசியிருக்கிறார், அந்த வார்த்தையை பிடிச்சு அந்த சூழ்நிலையை தாண்ட முடியும். வேதத்துக்கு முரணான காரியங்கள் வரும்போது நமக்கு தெரியும், இல்லை பைபிள் இப்படி சொல்லலை, வார்த்தை இப்படி சொல்லலை, இது தப்பு, இந்த பிரசங்க தப்பு, இந்த வார்த்தை தப்பு, இவங்க இப்படி பேசுகிறாங்க தப்பு, தப்பான உபதேசம் பரப்பப்படுகிறது தப்பு, கள்ள உபதேசம் பரவுது இது தப்பு அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போ வரும்? நமக்கு வார்த்தை தெரிஞ்சா தான் வரும். நமக்கு வார்த்தை தெரிஞ்சா தான் வரும், இல்லைன்னா வராது. எப்படி கள்ள உபதேசம் நமக்கு தெரியும்? நல்ல உபதேசம் தெரிஞ்சாதான் கள்ள உபதேசம் தெரியும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நல்ல உபதேசம் தெரிஞ்சாதான் கள்ள உபதேசம் தெரியும். நல்ல உபதேசம் தெரியாத வரைக்கும் பிரசங்கம் பண்ணப்படுறது கள்ள உபதேசங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. பிசாசு அப்படித்தான் ஆட்டுத்தோலை போட்டுட்டு தான் வருவான். ஆட்டுத்தோலை மாதிரியே இருக்கும், ஆடு மாதிரி தான் இருக்கும், வசனத்தை தான் எடுப்பான், அந்த வசனத்தை வச்சு தான் பேசுவான். நமக்கு பேசும்போது கேட்கும்போது பரவாயில்லையே வசனம் தானே பேசுகிறாங்கன்னு தோணும். ஆனால் நல்ல உபதேசம் தெரியலன்னா அது கள்ள உபதேசம் நமக்கு தெரியாது. வேணும், வார்த்தையை தியானிக்கணும். வார்த்தை தெரிஞ்சாதான் நமக்கு நாம ஜெயம் பெற முடியும். இயேசு எப்படி ஜெயிச்சார் பிசாசை? வார்த்தையினால தான் ஜெயிச்சார். சோதனை வரும்போது பிசாசை எப்படி ஜெயிச்சாரு? வசனத்தை வச்சு தான் ஜெயிச்சார். பாருங்க பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். ஆண்டுக்கு செய்ய முடியாதா என்ன? கல் அப்பமாகும்படி செய்ய முடியாதா என்ன? 5 அப்பம் 2 மீன் 5000 பேர், 5000 ஆண்கள் மட்டுமே சாப்பிட்ற அளவுக்கு வர்த்திக்க பண்ண தேவனுக்கு ஒரு கல்லை எடுத்த உடனே அப்பமா மாற வைக்கிறது பெரிய விஷயமா? அவர் செஞ்சிருக்கலாமே, அவர் செஞ்சிருக்கலாமே. வசனம் சொல்றது, தேவனாகி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த பிசாசுக்கு செருப்படி விழுதங்க, அவன் தோற்று போறான். நான் இவர் தூண்டி விட்டா இவர் நம்ம பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சிடுவாரு, நான் சொன்னதுனால இவர் கல்ல அப்பமா மாற்றிடுவாரு, எனக்கு கீழ்ப்படிஞ்சிடுவாரு, ஏன் வார்த்தைப்படி செஞ்சுவார் நினைச்சா இவர் வசனத்தை வச்சு நடிக்கிறாரு. அது தெரிவதற்கு காரணம் இயேசுவுக்கு வசனம் தெரிந்திருந்தது. இந்த வசனம் தெரியலனா, வசனம் தெரியாத ஆள்னா, இப்போ வசனமே நமக்கு தெரியல. அதே மாதிரி பேச நம்மகிட்ட சொல்றான், நீ ஏசப்பா உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காருல்ல, 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணியிருக்கிறாரு, கடல் மேல் நடந்திருக்கிறாரு, மரித்தோர் எழுப்பியிருக்கிறாரு, நீ அப்படி பிள்ளை தானே, இது அப்பமாகும்படி சொல்லு அப்படின்னா உடனே நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே அப்பமாவதாக அப்பமாவதாக. ஆண்டவர் காதல் சொல்வார், அப்பம் கடையில் இருக்க போய் வாங்கி ஓடிப்பார். ஏன்னா அப்பத்தை வாங்கக்கூடிய காசையும் கொடுத்துருக்கிறாரு, அப்பம் விற்கிற கடையும் வச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அப்போ நமக்கு வசனம் தெரியணும். தெரிஞ்சாதான் இது கரெக்ட் இது தப்புன்னு நமக்கு கண்டுபிடிச்சு நம்ம வளர முடியும். அல்ல சொல்லுங்களேன்.
போகிற வழியில் குழி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே விழாமல் தப்பிக்க முடியும். ஆமாம் தானே? அப்போ குழி இருக்குன்னு தெரியாமல் போனால் உள்ள விழணும். பல நேரங்களில் வேதம் நமக்கு எச்சரிக்கிற காரியம் எது, வேண்டான மறுக்கிற காரியம் எது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரியம் எது, எங்கே நிற்கணும், எதை செய்யணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, இதை நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, எல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்க. அந்த வேத வசனத்தை கேட்காமல், தியானிக்காமல், அதை வாசிக்காமல் இருக்கும்போது தான் ஆவிக்குரிய வளர்ச்சி குறையுது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. வளரணுங்க, வளரணும். அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு வளரணும். உங்ககிட்ட சொல்லி திடீர்னு மைக்கை கொடுத்துட்டு சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு 4 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னா, என்னத்தை சொல்கிறது 4 வார்த்தை அப்படின்னு கேட்கக்கூடாது. 4 வார்த்தை அப்படின்னு 40 வார்த்தை பேசுகிற அளவுக்கு வளரணும். அதான் வேதத்தினுடைய வேத வார்த்தை நமக்குள்ள உருவாக்கி இருப்பது, வார்த்தை நமக்குள்ள இருப்பதற்கான அடையாளம். சங்கீதம் 1 நமக்கு தெரியாது. நான் பொதுவாக சொல்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத ஆட்கள் இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதாங்க எதிர்பார்க்கிறார், வளர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். வளர்ந்த தேறினவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். வளர்ந்தவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். ஒருவேளை வசனம் வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா இந்த நாளில் அதை நடைமுறைப்படுத்துங்க. வேதத்தை கேட்கிற பழக்கம் இல்லைன்னா இந்த நாள் முதல் நடைமுறைப்படுத்துங்க. வார்த்தையை கேட்க முயற்சி செய்யுங்க. ஆண்டவரே, வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே, நான் வார்த்தையை கேட்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்காதபடிக்கு பிசாசு எனக்குள்ள எந்த கிரியை செஞ்சாலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. உங்கள் வார்த்தை எனக்கு முக்கியம், அதை கேட்க கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. நீங்கள் வார்த்தையை கேட்கக்கூடாதுங்கிறத பிசாசோட எண்ணமே. இயேசு சொன்னார், விதைக்கிறவன் ஒரு விதைக்கு புறப்பட்டான். விதைக்கும் போது விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆண்டவர் சொன்னார், அது பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. விதை வசனம், அந்த நிலம், வழி அருகே நிலம், இருதயம், விதைக்கப்பட்ட வார்த்தை பறிக்கப்படுகிறது. வார்த்தையை பிசாசு பிடுங்காதபடிக்கு, எடுக்காதபடிக்கு, உள்ள போகிற வார்த்தை மறக்காதபடிக்கு நாம தான் ஆயத்தமாகணும். ஆண்டவர் வார்த்தையை தான் பேசுவார், நாம தான் ஞாபகம், நாம தான் அதை பிடிச்சுக்கணும், நாம தான் தியானிக்கணும், நாம தான் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி வரும். அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வளராத படிக்க இன்றைக்கி ஒரு வேளை நான் ஒரு 7 காரியம் வச்சுருக்கிறேன் பேசணுன்னு. இன்றைக்கி ஒரே நாளில் 7 காரியத்தையும் பேசணும்னு நினச்சேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். எது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது? ஆவிக்குரிய வார்த்தையை தவிர்ப்பது, உணவை தவிர்ப்பது, வசனத்தை தவிர்ப்பது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வார்த்தை மேல வாஞ்சை வரணும். நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன், அப்பா நீங்க என் கூட பேசுங்க, அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வரணும் தேவ சமூகத்துக்கு. ஆண்டவரே, வார்த்தையினால என் கூட பேசுங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்கு வரணும். ஜெபம் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இனி வசனத்தை கேட்க விடாதபடிக்கு ஆண்டவரே எந்த விதமான தடை எனக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, தூக்கம் வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது, என்னை பலப்படுத்துங்க. நீங்க பேசுற வார்த்தையை கேட்பதற்கு என்னை பலப்படுத்துங்க. ஜெபம் பண்ணிட்டு வரணும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துங்க. அந்த வார்த்தை பலப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தை வளர்ச்சியை கொண்டு வரும். ஆவிக்குரிய வளர்ச்சி. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வளர விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் இன்னும் வளராமல் இருக்க விரும்பல. வளரணும், வளரணும். என் வாழ்க்கையில் நான் இன்னும் வளரணும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும். 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா இருந்த நிலையிலே நான் இருக்க விரும்பல. ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு என்ன வேத ஞானம் இருந்துச்சோ அதே வேத ஞானம் தான் இன்னைக்கு நான் இருக்க வேண்டும் என்று விரும்பல. மாறாக நான் வளர விரும்புறப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் வளர விரும்புறேன், எனக்கு கிருபை தாங்க? நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் வேதத்தின் மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படுத்த துவங்குவார். ஆவியானவர்களுக்கு வார்த்தையின் ஆழத்தை உணர்த்த ஆரம்பிப்பார். ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாருங்க, உதவி செய்வார். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு வார்த்தையை கேட்க உதவி செய்யுங்கப்பா. நான் வார்த்தையை வாசிக்க படிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வார்த்தையை தியானிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வார்த்தையை தியானிக்க எனக்கு உதவி செய்யுங்க.
வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வார்த்தை சொல்ற மாதிரி செய்யணும். அதான் வளர்ச்சி. வளர்ச்சி என்பது என்ன? வார்த்தையின்படி செய்யணும். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் அதன்படி செய்யணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாலும் அதன்படி செய்ய பழகணும் தேவ பிள்ளையே. அது ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணும். வார்த்தை சொல்லும் போது கீழ்ப்படியாமல் இருப்பது அல்ல வளர்ச்சி. வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேசும்போது அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அல்ல வளர்ச்சி. வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே வளர்ச்சி. வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே வளர்ச்சி. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வார்த்தையை கேட்பேன் ஆண்டவரே, வார்த்தையின்படி செய்வேன், வார்த்தையை வாசிப்பேன், வார்த்தையை தியானிப்பேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். இன்னைக்கு அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தெய்வ பிள்ளையே. அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் விரும்புகிற மாற்றம் எங்களுக்குள்ள வரட்டும். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம். ஆண்டவரே, 10 வருஷமா ஒரே நிலையில் இருந்து என்ன பிரயோஜனப்பா? நான் வளர விரும்புகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு இப்பவும் தெரியும் அப்படின்னா நான் இன்னும் வளராம தானே இருக்கிறேன் ஆண்டவரே. 15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு வேதத்தில் என்ன தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு இப்பவும் தெரியுதுன்னா நான் இன்னும் வளராம தானே இருக்கிறேன் ஆண்டவரே. நான் வளர்ச்சியை விரும்புகிறேன்ப்பா. எனக்கு வளர்ச்சி வேணும். நான் வளரணும், வளரணும், வார்த்தையில் வளரணும். உங்க வார்த்தையில வளரணும் ஆண்டவரே. உங்க வார்த்தையில வளரணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்பீங்க? கேளுங்க பார்க்கலாம். வார்த்தையில வளர எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வார்த்தையில வளர எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வளர்ச்சி என் வாழ்க்கையில வரணும். வார்த்தையை பிடித்து கொண்டு வார்த்தையில் வளர்ந்து வர கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கப்பா. வார்த்தையில் வளர்ந்து வர கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வளர விரும்புகிறேன் ஆண்டவரே, வளர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஓ, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை எத்தனை பேருக்கு என்ன அறிகிறான் ஒரே? ஓ, இன்னும் உம்மில் வளரணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உம்மில் வளரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. சொல்லுங்க கைகளை உயர்த்தியாமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ. சொல்லுங்க பிரசன்னம். ஆமென். பிரசன்னம், பிரசன்னம், தேவ, தேவ பிரசன்னம், 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 தேவ. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறார், என்னை மாற்றிக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன், நான் இனி வசனத்தை கேட்பேன். கர்த்தர் எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது, ஊழியக்காரங்க மூலமா பிரசங்கிக்கும் போது வசனத்தை கேட்பேன். 2 வசனத்தை வாசிப்பேன், தினம் வாசிப்பேன், விருப்பத்தோட வாசிப்பேன். கடமைக்காக இல்லை, சடங்காச்சாரத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறது இல்லை, சடங்காச்சாரத்துக்காக வாசிக்கணுமேங்கிறதுக்காக ஃபார்வர்டு மெசேஜில் வந்த வசனத்தை வாசிக்கிற பழக்கம் இல்லை. வேதத்தை திறந்து வாசிப்பேன். வேதத்தை மொபைலில் வாசிக்க மாட்டேன். நான் பைபிளை திறந்து வாசிப்பேன். ஏன்னா அந்த பைபிள் என் கையில் வர்றதுக்கு பெரிய விலக்கரையை செஞ்சு கையில் கற்று கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த வேதத்தை நேசித்து அதை நான் பைபிளை திறந்து வாசிப்பேன்.
எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுவீங்க? பைபிளை திறந்து வாசிப்பேன், ஹல்லேலூயா, நான் வேதத்தை தியானிப்பேன், ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பேன், பிரசங்கத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை தியானிப்பேன், ஹல்லேலூயா, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் அப்படியே செய்வேன், அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். ஏன்னா அதுதான் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்லும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்லும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நம்மை வழிநடத்தும். நமக்கு தேவை ஆவிக்குரிய வளர்ச்சி. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறேன்? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. நீங்க பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்க பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும்ப்பா. இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. வார்த்தை இல்லாமல் வளர்ச்சி இல்லையே, வசனம் இல்லாமல் வளர்ச்சி இல்லையே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வசனத்தில் வளரட்டும். வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறபடினாலே, வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியப்படுத்தி இருக்கிறபடினாலே, வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலே கனம் பண்ணி இருக்கிறபடினாலே, இப்படி வார்த்தையை வாசிக்கட்டும், இப்படி வார்த்தையை நேசிக்கட்டும், இப்படி வார்த்தையை கடைபிடிக்கட்டும், இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், இப்படி வார்த்தையை தியானிக்கட்டும், இப்படி வார்த்தையை ஆண்டவரே வாஞ்சியோடு படிக்கட்டும், ஆண்டவரே வாசிக்கட்டும். அதுதானே ஆவிக்குரிய வளர்ச்சி. அதில் தானே வளர்ச்சி இருக்குது ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளுக்கு வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் அதே அனுபவத்தில் அல்ல, இன்னும் அதே பழைய அனுபவத்தில் அல்ல. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாசிக்க வாசிக்க ஆவியானவர் பிள்ளைகளுக்கு பேசுவீராக, ஆவியானவர் பிள்ளைகளோடு இடைப்படுவீராக, வார்த்தையினாலே பிள்ளைகளை தேற்றுவீராக. வசனம் நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும்ப்பா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வளரட்டும், கனி கொடுக்கட்டும், தேவ நாம மகிமைக்காக எழும்பட்டும், தடைகளெல்லாம் விலகட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். முற்றுமுடி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு வார்த்தையை வாசிக்க, வார்த்தையை நேசிக்க, வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. வார்த்தையை முக்கியப்படுத்தட்டும். நீங்க பேசுகிற வார்த்தையை முக்கியப்படுத்தட்டும், வேதத்தை முக்கியப்படுத்தட்டும், வேத வசனத்தை முக்கியப்படுத்தட்டும். உடைய பிள்ளைகளுக்கு கிருபை உண்டாகட்டும். இந்த நாள் முதல் பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும். என் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே இப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.